ஹலோ வியூவர்ஸ், சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு பேரதிர்ச்சி செய்தி வெளியாகிருக்குங்க. இயக்குனர் பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா இறந்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பாரதி ராஜா இறந்திருந்தார். இப்போ உடனே பாக்யராஜ் அவர்கள் இறந்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல. ஸோ அப்படி என்ன தான் நடந்தது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்திய திரைத்துறையில் திரைக்கதை மன்னர் என்று புகழப்படுபவர் யாருன்னா பாக்யராஜ் தாங்க. இவருடைய திரைக்கதை அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பல ஹிட் படங்களை இயக்கி அவரே பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. அவர் படங்களும் நல்லாயிருக்கும், அவர் நடித்த விஷயங்களும் நல்லாயிருக்கும். எல்லாத்த விட அவருடைய திரைக்கதைனா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இப்போது சினிமாவிலிருந்து ஒதுங்கி இருந்த அவர் தன் குடும்பத்துடன் நிம்மதியாக வசித்து வந்தார். இந்த நிலையில தான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் இன்னைக்கு உயிரிழந்திருக்காருங்க. அதுவும் பார்த்திங்கன்னா காலையிலேயே நடந்திருக்கு போல். அவசரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட இன்னும் பாடி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அதாவது எப்படின்னா டக்குன்னு நல்லா இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டு வரத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயம். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. காரணம் என்னென்னா ஒரு கொஞ்ச நாள் ஏதாவது ஒரு நோய் இருந்து ஒரு இதாக இருந்தாருன்னா இவருக்கு ஏதோ நோயாப்பா அப்படி கேள்விப்பட்டு நமக்கு ஒரு பெருசாக இருந்திருக்காது. டக்குன்னு அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராகவும் கதையாசிரியராகவும் இருந்தவர் தான் இந்த பாக்யராஜ். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பாரதி ராஜா அவர்கள் இறந்தார். இவருடைய இயக்குனர்னே சொல்லலாங்க. இவர் என்னதான் இத்தனை வயசானாலும் அவருக்கு உதவி இயக்குனர் அப்படின்னு சொல்கிறதுல தான் இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமைப்படுவார். எதுவாக இருந்தாலும் பாக்யராஜை தான் பாரதி ராஜா அழைப்பார் என்று குறிப்பிடத்தக்கதுங்க. ஸோ பாரதி ராஜாவுக்கு பெரிய பலமாகவே திகழ்ந்தவர்களில் இவரும் ஒருவர் தான். அவரிடம் பல வருடங்கள் வேலை கற்றுக்கொண்டு இயக்குனராக மாறியிருக்காரு நம்ம பாக்யராஜ். பாக்யராஜ் அவர்கள் இயக்கிய பெரும்பாலான படங்கள் பயங்கரமான பிளாக் பஸ்டர்லாம் ஆகியிருக்கு. பாக்யராஜ் போட்ட விதைகள்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டுமின்றி ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் இவருக்கு பார்த்தீங்கன்னா இயக்குனராக ஜொலிச்சிருக்காரு. அங்கே இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரசிகர்கள் பட்டாளமே இருந்திருக்காங்க. யாருக்கும் எதற்கும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் தன்னுடைய பாணியிலேயே எல்லா படத்தையும் எடுப்பார். அதிலேயே பார்த்தீங்கன்னா ஹிட் கொடுத்துட்டே இருந்தார். எப்போதுமே இவர் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தான். இவரிடம் வேலை கற்றவர்கள் தான் யாராருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திபன், இப்போ நடிகராக இருக்காருல்ல, நடிகராகவும் இருக்கார். முன்னாடி அவர் இயக்குனராக இருந்திருக்காரு பார்த்திபன். அவர் அப்புறம் பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎம் குமார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்திருக்காங்க. அவர்கள் இப்போதும் சினிமாவில் நல்ல பெயரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதற்கு விதை போட்டவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாக்யராஜ் தான். பாக்யராஜுக்கு விதை போட்டவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதி ராஜா தான். இப்போ பாரதி ராஜாவும் இல்லை, பாக்யராஜும் இல்லை. ஸோ ரொம்பவே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. பாக்யராஜோட படங்கள் எல்லாமே ஸ்பெஷல் தான். அதுவும் திரைக்கதைன்னு சொல்லவே தேவையில்லை. திரைக்கதையெல்லாம் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். அவரது திரைக்கதையை இப்போது பார்த்தாலும் சலிக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. அலட்டிக்கொள்ளாமல் ரொம்பவே இயல்பாக ஒவ்வொரு சீன்களுமே இருக்கும். மேலும் திரைக்கதையில் மரபுகளையும் உடைத்தவர் தான். அதன் காரணமாக அவரை திரைத்துறையின் திரைக்கதை மன்னன் என கொண்டாடினார்கள். ஹிந்தியில் அவர் படம் எடுத்தபோது கூட தன்னுடைய ஸ்டைலில் தான் திரைக்கதையை அமைத்தார். ஸோ அவரது பர்சனல் வாழ்க்கையை பொறுத்தவரை முதல்ல ஒரு திருமணம் நடந்தது. ஆனால் முதல் மனைவி உடல்நலக்குறைவால் உயிரிழந்து விட்டார். அதையடுத்து சில காலம் கழித்து நடிகை பூர்ணிமாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் சாந்தனுவும் சரண்யாவும். தன்னை போன்றே தனது வாரிசுகளையும் சினிமாவில் களமிறக்கினார் இயக்குனர். ஆனால் பெரிய வெற்றி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இவரும் சினிமாவில் இருந்து இப்போது ஒதுங்கி இருக்கிறார். சூழல் இப்படி இருக்க இன்று அவர் திடீரென உயிரிழந்திருக்கார். அவருக்கு ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனைக்கு குடும்பத்தினர் அழைத்து சென்றதாகவும் அப்போது உயிர் பிரிந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இது குறித்த செய்திகள் விரைவில் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க. ஏன்னா இப்போ தாங்க நடந்திருக்கு, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. அடுத்தடுத்து என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாக்யராஜை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் அவருடைய படங்கள் என்ன அப்படிங்கிறத நினைவு கூர்ந்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தர் இறந்துட்டார் அப்படிங்கிறப்ப அவருக்கு நம்ம அஞ்சலி செலுத்துறது அவருடைய படங்கள், அவர் ரொம்ப லவ் பண்ண விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை மக்கள் நினைவு கொள்கிறாங்கல்ல, அதுதாங்க பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச படம் பாக்யராஜா அவர்கள்லையே அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.